கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது புலம்புவதை நீங்கள் விட்டுவிடுங்க. புலம்புவதினால் எதுவும் நடக்கப் போவதில்லைங்க. என்ன நடக்கணுமோ அது சரியாக தான் நடக்கும். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டுவிட வேண்டும். இங்கே மத்தேயு சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தில் 25லிருந்து 34 வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாயத்து பறவைகள் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பு விட்டுக்கிறார். அவைகளை பார்க்கலும் நாம என்ன விசேஷித்தமானவர்களாம், விசேஷமானவர்கள். அதனால் எந்த இதுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. காட்டு புல்லுக்கே ஆண்டவர் விதமாக பறவைகளுக்கும் காட்டு புல்லுக்கும், அதாவது அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கே அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு ஒடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறது. அதனால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்னதை கவலைப்படாதீர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் அதினேதனுடைய இவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினேதின் பாடை போதும். ஏதாவது எப்போ நடக்க போகுது. இப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். இவள் திருமணத்துக்கு என்ன பண்ணுறது, இவளுக்கு நகை சேர்க்கணுமே, இவளுக்கு இப்படி செய்யணுமே, ஐயோ இவள் படிக்கணுமே, அதாவது இப்போவே அந்த பாரத்தை தலையில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்போ வளர்ந்து அது எப்போ நடக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்காக இப்போவே கவலைப்படுவாங்க. அதனதின் பாடே போதுங்க. எப்போ நடக்க போகிற காரியத்துக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் அதில் காலத்திலே சரியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினாலே இவைகளெல்லாம் கூட கொடுப்பாராம். நீங்கள் கேட்குறதுக்கும் அதிகமாகவே ஆண்டவர் செய்வார். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் புலம்பாமல் சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? தேங்க்யூ.